நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா. நல்ல சகுனம். பொண்ணு வீடு வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னதுல உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? நீ அப்பா மாதிரி நல்லா நடிச்சினா உனக்கு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன். நீ அம்மா மாதிரி நல்லா நடிச்சினா உனக்கு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன். சொன்னது 2 பேருக்கும் புரிஞ்சுதுல? அதெல்லாம் தூள் கலப்பிடலாம். சரி வாங்க போலாம். புட்ட மாப்பிள்ளை சாங். தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி. யோ கடலமணி, யார் யாவன் மொரட்டால ஆடிக்கிட்டு இருக்கான்? விட்ட ஆளையே கொன்றுவான் போல. அட சப்பை போன பலாக்கொட்டை, அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? அவன் தான் நெப்போலியன் 130. 12 மணி ஆனாவே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஓ, அவர் 12 மணி கஸ்டமரா? அது எப்படியா உனக்கு தெரியும்? அனுபவம் பேசுதே. ஆமா, தம்பி யாரு ஊருக்கு புதுசா இருக்குதே? நான் இந்த ஊர்ல தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஓ, அதான் மாப்பிள்ளைக்கு மூஞ்சில வைக்க வலிதா? சரி, 12 மணி ஆச்சு, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ தேங்க்யூ கடலமணி. பொண்ணு வீட்டு ஏரியா வந்துருச்சு. நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் சரி வாங்க போலாம். வாங்க வாங்க உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, வீடெல்லாம் நல்லா வசதியா தான் இருக்கு. எப்படியும் 30-40 பவுன் போடுவாங்க. இந்தாங்க தண்ணி. தண்ணியா? வாவ், வாட் a beautiful girl. ஷீ, மாப்பிள்ளைக்கு ரொம்ப குசும்பு தான். அடே ராமா, அது பியூட்டிஃபுல் கேர்லடா, பியூட்டிஃபுல் அம்மா. என்ன மாதிரியே இருக்கியடா. பியூட்டிஃபுல் அம்மாவா? அம்மாவே எவ்வளோ அழகா இருக்கும்போது பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கும். பொண்ணை வர சொல்லு, பார்க்கணும். பையன் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, வர சொல்லுங்க. இருங்க, கூட்டி வந்துடுறேன். இங்க பாரு, முதல்ல போய் காப்பி தண்ணி கொடுக்கணும், அப்புறம் நல்லா இருக்கேன்னு கேட்கணும். எங்க திருப்பி சொல்லு பாப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஐயோ, இது வச்சுட்டு என்னத்தான் பண்றதோ. இந்தாங்க காஃபி. இந்தாங்க இந்தாங்க, எடுத்துக்கோங்க. எப்படி நல்லா இருக்கீங்க? என்னது எப்படி நல்லா இருக்கீங்களாவா? எல்லா பொண்ணுங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம்னு கேட்கும். நீ என்னன்னா எப்படி நல்லா இருக்கேன்னு கேட்குற? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அடே ராமா, நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணுலாம் செட் ஆகாதா? வேற பொண்ணு பார்த்துக்கலாம், வாடா. ஐயோ அம்மா, ஐம்புலன்களையும் செஞ்சு வச்சா அழகான பொண்ணுமா. கையப்பாரு கையப்பாரு. உங்களுக்கு என்ன வாழ போறது? நீ தானே வாழு வாழு. நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ணு. பையன் பொண்ணுகிட்ட தனியா பேசணுமாமா? ஏற்பாடு பண்ணுங்க. இருங்க. ஐயோ, என் மானத்தையே வாங்கிட்டே. போ, இப்ப வர போய் பார்த்து பேசு. சரிம்மா. என் பேரு ராமன், உங்க பேர் சீதையா? நோ, என் பேர் பூங்காவனம். ஒரு பூங்காவனம். லா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலுக்கே போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் குடி வர போறதே கோயிலுக்கு தானே. அப்படியா? நம்பிட்டேன். இவ்வளவு நாள் என் வீடு இருட்டாவே இருந்தது. ஏன் தெரியுமா? ஏன்? நீங்க வந்து விளக்கேத்துவீங்கன்னு தான். இவன் மூஞ்சிக்கு நான் வந்து விளக்கேத்தோணுமாமா? நான் தங்க நகைக்கே ஆசைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா தங்கமான நீங்களே கிடைக்க போறீங்கல்ல. எப்பா, நம்ம தப்பிச்சோம். இப்போ ஒரு பவுன் விற்கிற விலைக்கு இந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. ஏங்க என் காதில் வந்து ஏதோ சொல்றீங்க? ஏன்னா நீங்க தான் என் உலகமே. இவனே பார்க்க உரண்ட மாதிரி இருக்கான், என்ன உலகங்கிறான் பாரு. நான் விரும்பினதவே விட்டு வந்துட்டேன் உங்களுக்காக. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான். நம்பிட்டேன். சரி. இவ்வளவு ஏன் நான் கட்டினது ஏன் விட்டு வந்துட்டேன்? ஏன் தெரியுமா? ஏன்? உங்களுக்காகத்தான். என்னது? நீ கல்யாணம் ஆனவனா? மம்மி சீட்டிங் ஃபெல்லோ, மம்மி சீட்டிங் ஃபெல்லோ. தங்கப்பா, அப்பா அழகுல மயங்கி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்டா. வாயா அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். பாத்தியா
பாத்தியாமா ஒரே நிமிஷத்துல என் வாழ்க்கையே போயிருக்கும். நான் அப்பவே படிச்சு சொன்னேன்ல. பூங்காவனம் நீ எங்கத்த படிச்ச? இப்ப அதெல்லாம் எதுக்கு? இப்ப என் வாழ்க்கையே போயிருக்கும்ல. ஐயோ பூங்காவனம் மன்னிச்சிருமா. வசதி பார்த்து அக்கம் பக்கத்துல சரியா விசாரிக்காம விட்டுட்டேன். இந்த ஆன்லைன்ல மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்தா இதே மோசடி தான். நம்மளை ஏமாத்தின மாதிரி எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்பான். அவனை ஏமாத்த கண்டிப்பா ஒருத்தி வருவாம்மா. வாமா நம்ம கோவில் போயிட்டு வருவோம். இது கண்டிப்பா நடந்தே ஆகும். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகளா! சிறுவர்களே, நான் அசைவம் சாப்பிட்டதால் எனக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக உள்ளது. குடிக்க குளிர்பானம் தாருங்கள். இந்தாங்க. இது வெள்ளையன் உருவாக்கிய பானம். இது எனக்கு தேவையில்லை. இந்தாங்க ஐயா நீங்க கேட்டது. இதுதாண்டா என் முன்னோர்கள் வயிற்றுப்போக்குக்காக உருவாக்கிய பானம். இதுதாண்டா எனக்கு தேவை. சிறுவர்களே, இது ஆண் சோடாவா பெண் சோடாவா? என்னையா பேசுற? நீ பேசுறது ஒண்ணு விளங்கலையே. என்னது? நான் பேசும் தமிழ் விளங்கவில்லையா? பூமியில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழடா. அதுவே உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் நீங்கள் எப்படிடா விளங்குவீர்கள்? ஐயா பொறுத்து கொள்ளுங்கள். இந்தாங்கள் நீங்கள் கேட்ட ஆண் சோடா. மடையனே, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உனக்கு காசோலை தரமாட்டேன், போடா. ஐயோ, காலையில் எவன் முகத்தில் விழித்தேனே என்று தெரியவில்லை. ஒரே குடிகாரன் தொல்லையாக இருக்கிறது. அடே வடவருப்பு, நீயும் மாறிட்டியா? என்ன செய்வது? ஐயோ வீடு வந்துருச்சே. ஐயோ வீடு வந்துருச்சே. ஐயோ பாக்கிய வேற கழுவி கழுவி ஊத்துவாளே. ஏதோ சத்தம் கேக்குது. அடே சின்னத்தவளை, உட்காந்து படிடான்னா செல்லையா பார்த்துட்டு இருக்கிற செல்லு. எப்ப பார்த்தாலும் செல்லு 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 தான். ஒன்னா உன் தொல்லை இல்லையா அவன் தொல்லை. எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறது தான் வேலை. அங்கே என்னடா போன பேச்சு? பாக்கியம் சொல்லி வாய மூடலை. வந்துட்டான்டா பெரிய தவளை வாயன். அது இருக்கட்டும், கையில் என்னையா மயில் தொகை? என் மயிலுக்கு இந்த மயில் தொகை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கூட. என்ன உள்ள படிக்கிறன்ட்டு தானே போனா, ஒரே பாட்டு சத்தமா இருக்கு. மலையூரு காட்டாம மனச காட்டு கூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ரசாங்க தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவரும் இல்ல ஆமா. அடே சின்னத்தவளை, உள்ள போய் உட்காந்து படிடானா ஆட்டமா போட்டுட்டு இருக்கிற ஆட்டம். எப்ப பார்த்தாலும் செல்லு 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 தான். பாக்கியம் சோறு சோறு சோறு. நீ கொஞ்சம் பொறு 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 இரு, சோத்தை எடுத்துட்டு வர்றேன். வாடா சின்னத்தவளை, விட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்திடுவா. நல்லா உட்காரு. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு தினமும் உடம்ப கெடுத்துக்கிற? என்ன எனக்கும் வயசாகி போச்சு, வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது, கை கால்லாம் ஓஞ்சு போயிடுது. இந்த சோறையும் குழம்பையுமாவது வச்சு புத்தி சொல்கிறேன், கேட்டு தொலை. சோறு புருஷன் மாதிரி, குழம்பு பொண்டாட்டி மாதிரி, ரெண்டும் சேர்ந்தா தான் வாய்க்கு ருசியாக இருக்கும். அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது சரி, இன்னைக்கு என்ன குழம்பு? சாம்பார். நாளைக்கு புளிக்குழம்பு. குழம்பு விதவிதமா இருக்கு, வாய்க்கு ருசியா இருக்கு. பொண்டாட்டி விதவிதமாவா இருக்கு? ஏயா இந்த நேரத்துல கூட நீ நக்கலா தான் பேசுற. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. தின்னு ஓட்டு மொத்த சட்டி வாணிய நீயே கழுவு. மாட்டிக்கினாரு ஃபாதரு. அடே நெப்போலியன், வாயை வச்சுட்டு கமந்துருக்கலாமா? உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். தூக்கி விடுறா சின்னத்தவளை. அடே சின்னத்தவளை, நான் கழுவி கழுவி கொடுக்குறேன், நீ எடுத்து எடுத்து வைடா.
சரி டாடி. அடே நெப்போலியன், உனக்கே இந்த நிலைமையா? வீட்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அதை ஏயா கேட்குற, பாட்டாவே பாடுற கேளு. சட்டி ஒட்டி கழுவவில்லை சமையல் எதுவும் செய்வதில்லை. சட்டி ஒட்டி கழுவவில்லை சமையல் எதுவும் செய்வதில்லை. வெட்டி பய மகளை கட்டி வைக்க கேடு ஊருக்குள்ள வரட்ட போல நான் வெகு பழத்தா எழுந்து விட்டேன் பொண்டாட்டியால. ஐயோ, பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் வலிக்குதே. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. பாக்கியம், நான் ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லி தொலை. கோயில மணி அடிச்சா பூசை, கல்லுல ஊத்துனா தோசை, எனக்கு உன் மேல ஆசை. அப்படியே ஒன்று விட்டனா பிச்சுட்டு போயிரும் மிஸ். இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ஐ எம் எஸ்கேப். ஐயோ, பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் எரியுதே. மணி வேற 12 ஆச்சே. அடே பால்சாமி, போர்டை பார்த்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதுவா நெப்போலியன், முடி வெட்டுற கடைக்கு வந்தா வெட்டுவான்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டீ கடைக்கு ஒரு கிரியேட்டிவான நேம் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ தானே? இதெல்லாம் எனக்கு சுண்டல் சாப்பிட்ற மாதிரி சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொன்னா 500 ரூபா தெரியா? 500 என்ன, 1000 தரேன். சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு. இங்க வாயா, இதுதான் சாயா. ஆஹா, கப்புல ஆத்திக்கோ, வாயில ஊத்திக்கோ. அடடடா, குவளைய எடு, கவலைய விடு. அடேங்கப்பா. லாஸ்ட் டைம் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு. ஒரே ஆள் ஊருக்கே பால். தெய்வமே, நீ எங்கேயோ போயிட்ட. நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். முதல்ல காசை கொடு. இந்த 1000 புடி, நல்லா போய் குடி. வரட்டா. அடே வடவருப்பு, காலையில இருந்து ஒரு ஈக்காக்கா கூட காணமேடா. ரொம்ப போர் அடிக்குது. அந்த எஃப்எம் போட்டோடு. ஒரே நிமிஷம் போட்டு விடுறேன். எங்கே அந்த வெண்ணிலா கல்லை? ஏ அடே அடே வடவருப்பு, என்னடா நல்ல பாட்டு கேட்டுக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆமாண்டா. ஐயோ, பாக்கிய வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே. எல்லாம் என்னாலதான். சும்மாவா சொன்னாங்க குடி குடிய கெடுக்கும்னு? குடி முக்கியமா குடும்பம் முக்கியமான்னு கேட்டா நீ குடும்பம் தாயா முக்கியம். நடந்து நடந்து கால் வலிக்குது, உட்காருவோம். அடே நெப்போலியன், என்னடா புலம்பிட்டு இருக்க? அது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? நல்ல பாட்டு கேட்டு இருக்கும் போது கரண்ட் போயிருச்சு. எந்த பாட்டு? எங்கே அந்த வெண்ணிலா. அந்த பாட்டை என் புலம்பலோட சேர்த்து பாடுற, கேளுங்க. எனக்கென இருந்தது மரியாதை, உன்னை குடிப்பதால் அதையும் இழந்தேனடா. எனக்கென இருந்த என் குடும்பத்தின் நல்ல மகிழ்ச்சியை நானே கெடுத்தேனடா. எந்த பணமும் நாசம், உடலும் நாசம், குடியே எனக்கு வேண்டாமடா. எந்த குடும்பம் மட்டும் போதுமடா. என்ன நெப்போலியன், உனக்கு என்னாச்சு? எனக்கு மனசு சரியில்லை. நான் உன்னை குடிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அட வடபருப்பு, நெப்போலியன் என்ன இப்படி மாறிட்டான்? அதான்டா எனக்கு தெரியல. ஆ ஆ ஆ வீடு வந்தாச்சு. ஆ ஆ ஆ வீடு வந்தாச்சு. என்ன டாடி, இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா? அடே சின்னத்தவள, நான் இன்னைக்கு இல்லடா, நான் என்னைக்கு குடிக்க மாட்டேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன நரமுடி? அடே சின்னத்தவள, அது இளநரடா. என்னது? அது இளநரையா? வயசாகி போயிடுச்சியா? அது கிளநர. வயசாகி சொன்னி, அவ்வளோதான், சோனி முடிஞ்சு. அவ்வளோதான் அமைதியா தான் இருக்கணும். அடே சின்னத்தவள, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை விட ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தான்டா பவர் அதிகம். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது சரி, வீட்டில் என்ன குழம்பு? வீட்டில் செஞ்சிருக்காங்க சட்னி. நீ குடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு போயிரு கிட்னி. அப்படியே கொஞ்சம் ஒத்தினி. அடே சின்னத்தவள, விட்டா என்னவே மிஞ்சிருவ போல இருக்கு. விட்டா பையனவே அடிச்சிருவியாட்டு நீ. இருறா வர உன்னைய. ஐயோ பாக்கியம், நான் ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லி தொலை. ஏற்கனவே வீட்டுலலாம் வேலை நிறைய இருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அடடா, அழகா இருக்கு. மனைவி அமைதியா இருப்பதெல்லாம் இறைவனுக்கே கிடைக்காத வரம். அடே சின்னத்தவள, என்ன அந்த சட்டிய? பாக்கியம், ஐ எம் எஸ்கேப்.
பொண்ணு வீட்ல எல்லாம் பேசியாச்சு. 50 லட்சமும் 50 பவுனும் போடுறேன்ட்டாங்க. இன்னைக்கு நிச்சயம், நாளைக்கு கல்யாணம். ஆடே மதன், உன்னை வேற நான் பொண்ணு வீட்டில் கம்பெனி ஓனர்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன். நீ கஞ்சனா பணக்காரனான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரெடியா இருந்துக்கோ. இவ்வளவு தானே? பொண்ணு கொஞ்சம் அப்படியோ இப்படியுமா தான் இருக்கும். நீ தான் சமாளிச்சுக்கணும். இவ்வளவு தானே? எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருப்பேன். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. சரி வா, பொண்ணு வீட்டுக்கு போகலாம். என்ன வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம்? அட இருக்கிற ஆளாடா முக்கியம். வீட்டை பாடுற அரண்மனை மாதிரி இருக்கு. எப்படியும் 5 கோடி தரும். நல்ல வேட்டை தான். சரி இரு, நான் போய் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ ஜில்லு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆம்பளைய கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு சேர வேண்டிய கமிஷன் எல்லாம் கொடுத்துருவேல. அது என்ன, தாராளமா தந்துடலாம். வந்திருக்கிறவ கஞ்ச பையன் 5000 ரூபாய தாண்ட மாட்டேங்கிறான். நீ தான் சேர்த்தி கொடுக்கணும். அதெல்லாம் நான் தந்துடுறேன். முதல்ல வந்தவனை போய் சமாளி. சரி போறேன். மணி, பொண்ணு எங்க? அட பொண்ணு வருது. அம்மாடி, வந்திருக்கேன் பையன் கழுத்துலயும் கையிலயும் நிறைய போட்டிருப்பான். எப்படியோ பணக்கார பையனா தான் இருப்பான். இவனை வச்சு இந்த வருஷத்தையே ஓட்டிட வேண்டியதுதான். என்னங்க வந்து என்ன பார்க்காம போன்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன்ல ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு நேர்ல போய் மாட்டு அடக்க வேண்டியது தானே? என்னால கட்டாத மாட்டையே அடக்க முடியல. கட்டின மாட்டையே அடக்க முடியல. இல்ல கட்டாத மாட்டை எப்படி? என்னங்க சொல்றீங்க? ஃபன் ஃபன் ஃபன். சரி சரி, பார்க்க டீசென்ட்டா இருக்கீங்க. கையில என்ன தாயத்து? பேய் வராம இருக்க? ஓஹோ சரி சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க. பேய் வராம இருக்க கையில தாளித்து கட்டுறாங்க. இப்ப பேய் வரணும்னா என்ன கட்டுவாங்க? தாலி கட்டுவாங்க. என்னது? ஜஸ்ட் ஃபன் ஃபன். என்னங்க இப்படி ஆட்டக்காரி மாதிரி ஆடுறீங்க? இத வச்சு ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டக்காரி வீட்டுக்காரி தெரியலையே. மேடையில் ஏறி ஒரு பாட்டுக்காரனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்காரனா அவ வீட்டுக்காரி. ஐயோ, பேசி பேசி டைம் போனதே தெரியலைங்க. நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். என் ஃபோன் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் உங்கள் ஃபோன் தரீங்களா? என்னடா இது, நம்ம இல்லாட்டி காசு பிடிங்கி பழக்கம், இது நம்ம கிட்டேயே கேட்குது. சரி போனா போட்டு 50 லட்சம் வருதுல்ல, இந்தாங்க. இட்ஸ் ஓகே. ஜிபே நம்பர் 4546. ஓகே, மணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் உங்களுக்கு சொல்லிடுவான். நாளைக்கு ரிசப்ஷன்ல பார்க்கலாம். ஓகே பை பை. அடே மதன், முதல்ல போனை கேட்கும் போதே கொடுத்துருக்கலாம்லடா. ஏன்டா இந்த புலம்புற? யோ நீ வேற கம்பெனியா, அக்கவுண்ட்ல 50 லட்சம் இருந்ததுயா. என்னது 50 லட்சமா? ஆமாயா, அந்த பொண்ணு வேற போனை எடுத்துட்டு போயிடுச்சு. எவ்வளோ போகுதோ தெரியலையே. சரி வா போலாம். எங்க போலாம்? ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க. எனக்கும் ட்ரெஸ் வாங்கி தருவியா? வா போலாம் போலாம். ஐயோ, நல்ல திமிங்கல வேற மாட்டிருக்கே. இப்பன்னு பார்த்து என்கிட்ட நகையும் இல்லை, கவரிங் செட்டுமே இல்லையே. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐடியா இருக்கவே இருக்கா? ஜில் ஜில். ஜில் ஜில், நான் எவ்வளோ ரீல்ஸ் போட்டாலும் என் மூஞ்சியை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த வடச்சட்டி மூஞ்சியை யார் பாப்பா? என்ன ஜில் ஜில், பொறாமையா? லைட்டா. டிங் டிங் டிங். ரீனா, யார் வந்திருக்கான்னு போய் பாரு. போய் பார், போ. ஹே ரீனா, யார் வந்திருக்கா? நான் குடிச்சது ஜூஸு, வந்திருக்கிறது ஐஸு. ஹே ரீனா, நீ பேச வேணாம். ஹே தள்ளு ரீனா. ஹே ஜில் ஜில், நீ தான் என்ன காப்பாத்தணும் ஜில் ஜில். என்ன வேணும் ஐஸு? எனக்கு உன்னோட கவரிங் செட் நகல வேணும் ஜில் ஜில். எதுக்கு? அதெல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லை ஜில் ஜில். எடுத்து கொடு. இந்தா பொடி. சரி சரி, நாளைக்கு நான் ரிசப்ஷன்ல எல்லாம் வந்துருங்க. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லை. நாளைக்கு நான் ரிசப்ஷன் எல்லாம் மேக்கப் போட்டு அழகா வந்துருங்க.
சரி நாளைக்கு நான் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ன ஜில் ஜில் வந்தா வாங்கினா போனா? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. நாளைக்கு போய் பாப்போம் வாங்க. அடே மதன், ரிசப்ஷன் வந்தாச்சு, போட்டோ வீடியோல எடுக்கறாங்க, போஸ் குடுறா. யோ நீ வேற ஏயா தனியா இப்படியா போஸ் கொடுக்கறது? முதல்ல பொண்ணை வர சொல்லு. வாவ், அங்க பாரியா பொண்ணே வந்துருச்சு. அதுக்கேண்டா நீ வெளியிற? இதெல்லாம் ரொம்ப சாதாரண மதன். அப்படியா? சரி. ஏ மணி, நான் பொண்ணை பார்த்துட்டேன். ஐ ஆம் so happy. இன்னைக்கு ஒரு நாள் தான். அந்த பாட்டை போடு, வைப் பண்ணுவோம். பாட்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு என்ன இந்த வெக்கப்படுது? பாட்டுக்கு ஆடிருமா? அதெல்லாம் ஆடிடும், நீ அந்த பாட்டை போடு. பாட்டை ஹே போடுங்கடா. ஜில் எல்லாம் வாங்க. பாட்டை போடுங்கடா. DJ Alapura. என்னடா பொண்ணு ஆடாதுன்னு நினைச்சா இப்படி ஆடுது? வாவ், வாட் எ டான்ஸ். ஓ அப்ப நீ என்ன பார்க்கல, அந்த பொண்ணை தான் பார்த்த. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் மதன். ஹே மதன், டான்ஸ் பண்ணி ஸ்வெட்டிங்கா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் போட்டோ போஸ் கொடுத்துட்டு நான் போய் டச் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் நீ வாடா, தனியா புறா போஸ் கொடுக்கறது. அடே மதன், பொண்ணு போய் அரை மணி நேரம் ஆச்சுடா, இன்னும் ஆளை காணோம். அதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன் போனை கொடு, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஐசு. சொல்லு மதன். எங்க இருக்க? இதோ வண்டியில போயிட்டு இருக்கேன். என்னது வண்டியிலயா? யார் கூட? மை புஷ் கூட. என்னது நீ கல்யாணமானவளா? அட ஆமா, இதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? இதனால தான்டா நீ என்கிட்ட ஏமாந்துருக்க. அதெல்லாம் விடு, பக்கத்துல சூடா பாயாசமும் ஹல்வாவும் இருக்கு, சாப்பிட்ட போன வச்சிரு. ஐசு ஐசு ஐசு. என்னாச்சு மதன், என்னாச்சு? யோ நீ வேற கொஞ்சம் கம்மனி இரியா. தாங்கள் டயல் செய்யும் எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் முயற்சிக்கவும். ஐசு ஐசு ஐசு. என்னாச்சு மதன், என்னாச்சு? அந்த பொண்ணு முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுடா. அந்த பொண்ணு என்னை விட்டு போயிருச்சுடா. வா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போல வா. யோ நீ வேற கம்பெனியா? ஆல்ரெடி என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா. போனா நான் தாயா மாட்டுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? 50 லட்சம் போச்சு. என்னது 50 லட்சமா? ஆமாயா ஆமா. அன்னைக்கே அந்த பூங்காவனை வீட்டுல விட்ட சாவம் இன்னைக்கு பழிச்சிருச்சு. நாம ஒருத்தர் ஏமாத்துனா நம்மள ஒருத்தர் ஏமாத்துவாங்க. அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க. ஐசு ஐசு, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ன மதன், இன்னொரு ஐஸ் வேணுமா? அட்டா போட்டோம். அட ஐஸ் ஜஸ்ட் மிஸ் எனக்கு. ஹே மணி, சும்மா டிராமா ஃபினிஷ் பண்ண நல்லா இருக்காது. ஹே மணி, நம்ம டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட ஒரு பிஜிஎம் போடுவோம். டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வாங்கப்பா, பிஜிஎம் போட்டு வைப் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டாச்சு, நம்ம டைரக்டரையும் அப்படியே கூப்பிட்டுருவோமே. அப்ப டைரக்டர்லாம் வாங்க, சீக்கிரம் மேடை ஏறி வாங்க. Hey!
ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடித்தால் அது அவன் உடலையும் கெடுக்கும், அவன் குடும்பத்தையும் கெடுக்கும். அதனால் யாரும் குடிக்காதீர்கள். அதே போல மேட்ரிமோனியில் பொண்ணு அல்லது மாப்பிள்ளை பார்த்தால் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் அக்கம் பக்கத்தில் விசாரித்து நன்றாக விசாரித்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்யுங்கள். இதுவே இந்த நாடகத்தின் கருத்தாகும். நன்றி.